அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் அபு அனஸ் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க. மேல ஒரு யூடியூப் லிங்க் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த யூடியூப் லிங்க்ல இறந்ததற்கு உயிர் கொடுப்பார்களா ஹவுதல் ஆலம் அப்படின்னு போட்டு ஒரு செய்தியே போட்டிருக்கிறாங்க. இது என்ன உண்மையா, இதை விளக்குங்க அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க. இந்த மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி பேர்ல பொய்களையும் புரட்டுகளையும் இல்லாததையும் இட்டுக்கட்டி ஏராளமான செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கட்டவிழ்த்து விட்டுருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு செய்தியில ஒரு செய்தியாக தான் இந்த செய்தியை சொல்றாங்க. அதாவது பச்சை பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அந்த பச்சை நெஞ்சில நஞ்சை விதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன செய்யறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு என்ன செய்யறாரு, ஒரு கதை ஒன்று சொல்றாரு. என்ன கதை சொல்றாருன்றா, ஒரு தாய் தன்னுடைய மகன் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியை அவரை அதிகமா நேசிச்சு இருக்கிறானா. அப்ப அந்த தாய் என்ன செய்யறாங்கடா, அந்த மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலான்கிட்ட போய் என் மகனை உங்களை நேசிக்கிறாப்புல, அவர் எல்லா வகையிலும் நீங்க தானே வச்சுக்கிறீங்க, அவருக்கு உணவு கூட எல்லாம் கொடுத்து நீங்களே வச்சுக்கிறீங்க, அவரை உங்களை மாதிரி ஆக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருது. அந்த அம்மா போன உடனே ரொம்ப நாளா பார்க்க வராம இருக்குது. நீண்ட நாள் கழிச்சு மீண்டும் என்ன செய்யறாங்க, அந்த தாய் பார்க்க வரும்போது அந்த அவருடைய மகன், அந்த தாயினுடைய மகன் ரொம்ப மெலிஞ்சு போய் ஆளை அடையாளம் தெரியாம என்ன செஞ்சிடறாரு, போயிடுறாரு. அப்படி போகக்கூடிய நேரத்துல பார்த்தா வெறும் கோதுமை ரொட்டியை தான் என்ன செய்யறாரு, திண்டுக்கு இருக்கிறாரு. ஆனா மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி என்ன செய்யறாரு, நல்லா கோழி கறியை என்ன செய்யறாரு, முழு போடு போட்டுக்கிட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த தாய் பார்த்த உடனே தாய்க்கு ஒரு இதா தெரியுது, நம்ம மகன் வெறும் கோதுமை ரொட்டியை சாப்பிடுறாரு, ஒரு மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி என்ன செய்யறாரு, வெறும் கோழி கறியை சாப்பிடுறாரு, சாப்பிட்டுட்டு எலும்பை வேற ஒரு பக்கத்துல சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்து மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி போய் கேட்குது, என் மகனை உங்களை நம்பித்தானே ஒப்படைச்சேன், நீங்க நல்லா வெறும் கோழி கறியா திங்கிறிய, என் மகனுக்கு வெறும் கோதுமை ரொட்டியா கொடுத்துக்கிறீல, என் மகன் ஆளு அடையாளம் தெரியாம அட்ரஸ் இல்லாம போயிட்டானே, இப்படி மெலிஞ்சு போயிட்டானே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல அவர் என்ன செய்யறாரா, அந்த கோழி எலும்புகளை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய அனுமதியை கூட எந்திரி அப்படின்னு கோழியே சொல்றாரு. கோழி என்ன செய்யலாம், எந்திரிச்சு கூவ ஆரம்பிச்சிருச்சான். எந்த ஊர்ல கோழி கூவுச்சுன்னு தெரியல. கோழி எங்க சேவல் தானே கூவும், கோழி கூவுதான். அந்த வீடியோவில் என்ன செய்யறாரு, கோழின்னு பேசிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, கூவுற நேரத்தில் சேவலை போட்டு காட்டுறாரு. கோழி கூவுதுன்னு சொல்றாரு, சேவலை என்ன செய்யறாரு, போட்டு காட்டுறாரு. அப்ப சரி சேவல் கூவுன உடனே சரி போயிட்டாங்களாம். போயிட்டு அப்புறம் அவர் சொன்னாராம், இந்த மாதிரி நான் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு உன் மகன் வந்தானேயானால் அவர் விரும்பியதையெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி சொன்னதாகவும் அதோட அவங்க போயிட்டதாகவும் என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்புறம் அந்த அம்மா போயிட்டு மறுபடியும் என்ன செய்யுது, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பார்த்தா அவங்க மகன் என்ன செய்யறான், கோழி கறியவும் அந்த கோதுமை ரொட்டியும் சாப்பிட்டுக்கிறத பார்த்துட்டு அந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷமா போச்சான். இப்படி மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி நேசிக்கிறவங்களுக்கு பல கராமத்துகள் என்ன செய்யும், அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய அவுலியாக்கள் அனைவருடைய தோல் பட்டையிலே என்ன செய்யுது, அவருடைய கால் பாதம் இருக்குது அப்படின்னு என்ன செய்யறாரு, ஒரு கதையே சொல்றாரு. ஆனா தோல் பட்டையில அவருடைய பாதம் இல்ல, பிறடியில என்ன செய்யறாரு, அவருடைய காலை வச்சு மிதிச்சாரு அப்படின்னு தான் என்ன செய்யறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம என்ன சொல்றாருண்டா, மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியை அந்த நேசிக்கக்கூடிய அந்த மக்கள் நேசிக்கக்கூடிய அந்த மக்கள் முரீதீன்கள், முஹிப்பீன்கள், அவர்களுக்கும் இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் நிகழும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாரு. இப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒரு சவால் விடுறோம். நம்ம ஒரு கோழியை முழுசா என்ன செஞ்சிருவோம், அவிச்சு பிரட்டிடுவோம், தின்றுட்டு கறியா மட்டும் தின்னுட்டு வெறும் எலும்பா மட்டும் வச்சிருவோம். இந்த மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி நேசிக்கக்கூடிய முரீதீன்களா இருக்கட்டும் அல்லது முஹிப்பீன்களா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவர் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு எந்திரிச்சுன்னு எவராவது ஒருத்தன் சொல்லணும் பார்ப்போம். யாராவது ஒருத்தன் சொல்லி அந்த கோழி, செத்த கோழி எந்திரிச்சு வரட்டும், கோழி கூவட்டும், நம்ம என்ன செஞ்சிருவோம், இவங்க சொல்றதை நம்ம நம்புவோம். அப்ப என்ன, இந்த மக்களை ஏமாத்தும் விதமாக இந்த நஞ்ச சின்ன பச்சை பிள்ளைகளுடைய உள்ளத்துல நஞ்சை என்ன செய்யறாங்க, கலந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் மேல முஹப்பத் வைக்க வேண்டிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைக்க வேண்டிய, அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றக்கூடிய மக்கள் இடத்துல இந்த மாதிரியான கதைகளையும் கப்சாக்களையும் கிஸ்ஸாக்களையும் அள்ளி விட்டு என்ன செய்யறாங்க, மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் உண்மை என்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய முரீதீன்களா இருக்கட்டும், முஹிப்பீன்களா இருக்கட்டும், யாராவது ஒரு ஆள் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியை நாங்க நேசிக்கிறோம், நாங்க அவருடைய வழியில வந்த முரீதீன்கள், அவருடைய வழியில வந்த முஹிப்பீன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் செத்த கோழி இல்ல, தின்றுட்டு மிச்சமா போட்ட எலும்புகளை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து என்ன செய்யணும், உண்டாக்கி காட்டணும். அது கோழி கூவணும், சேவ கூவதோ இல்லையா, கோழி கூவணும். அதை செய்வதற்கு இன்னைக்கு யார் ரெடியா இருக்கிறா? அப்ப என்னது, எல்லாம் ஃப்ராடு. ஒருத்தன் கூட மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி நேசிக்கிறார்கள் கிடையாது. நேசிக்கிறாளா வந்திருக்கணுமா இல்லையா? இப்ப செஞ்சு காட்டணும், யார் செய்யறது ரெடியா இருக்கிறா? அப்ப இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி வழிகெடுத்து கொண்டு என்ன செய்யறாங்க, கோழிக்கறி சாப்பிடுறதுக்கு என்னென்ன கதையெல்லாம் சொல்றாரு, கம்பி கட்டுற கதையெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட சொல்றாரு. சின்ன பிள்ளைகள்ட்ட போய் என்ன செய்யறாரு, இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி மக்கள் என்ன செய்யறாங்க, ஏமாத்துறாங்க. இந்த மொஹிதீன் அப்துல் காதர் அந்த அவுலியாக்களின் பேரால எழுதப்பட்ட கதைகளும் கப்சாக்களும் அல்லாஹு அக்பர்,
சொல்லி முடியாது. அவ்வளவு கதைகளையும் கப்சாக்களையும் கிஸ்ஸாக்களையும் அந்த கராமத்து செஞ்சார், இந்த கராமத்து செஞ்சார், எந்த கராமத்தா இருந்தாலும் சரி எல்லாம் கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தான். கேமரா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கராமத்து யாரும் செஞ்சது கிடையாது. அப்படி செய்யறதுக்கு கராமத்து ஜீரான் இப்ப மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானுடைய முரீதீன்களை வந்து செத்த கோழியை உயிராக்குறதுக்கு யாரா ஒரு ஆள் ரெடியா இருந்தா சொல்லுங்க. நம்ம வந்து கேமராவோட வருவோம், ஒரு கோழி அவர் முன்னாடியே அறுப்போம், அதை அப்படியே சமைப்போம், அப்படியே தின்னுட்டு முள்ள வைப்போம், அவர் எலும்ப சொல்லிட்டு எலும்பு தான் பார்ப்போம், கோழி எலும்பு தான் பார்ப்போம், கூவு தான் பார்த்துருவோம். இந்த சவாலுக்கு வந்து இந்த கூட்டங்கள் ரெடியா இருக்கிறாங்களா? கிடையாது. மக்களை ஏமாத்துறதுக்கு எப்படி எல்லாம் என்ன செய்றாங்க, வழி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். இந்த மாதிரியான முசீபத்திலிருந்து விலகி அல்லாஹ் ரசூலை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் ரசூலை பின்பற்றக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பதுதான் சகோதரர் அபு அனஸ் அவங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில்.